Hey guys, welcome back to my channel UTBCC. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம neuralink பத்தி வந்து பார்க்க போறோம். neuralink அப்படிங்கற கம்பெனி வந்துட்டு எலான் மஸ்கால 2016ல வந்துட்டு ஃபவுண்ட் அவுட் பண்ணாங்க. and இந்த கம்பெனி பத்தி பெருசா வந்து 2017ல தான் வந்துட்டு பப்ளிக் நிறைய பேருக்கு வந்து தெரியும். So neuralink பேசிக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படினா இது வந்துட்டு நம்மளோட brain வந்து சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனி. and மெயினா நம்ம ஏன் வந்துட்டு இந்த neuralink பத்தி இம்பார்ட்டண்டா வந்து தெரிஞ்சுக்கணும் and இந்த neuralinkல அப்படி என்னதான் வந்து இருக்கு. So இத பத்திலாம் வந்து இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். neuralink அப்படிங்கிறது வந்துட்டு இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் கிடையாதுங்க. neuralink அப்படிங்கிறது ஒரு சாதா ஹியூமனை ஒரு சூப்பர் ஹியூமனா வந்து சேஞ்ச் பண்ற ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த neuralink புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பிரெயின் பத்தி நமக்கு வந்து ஒரு பேசிக் சயின்ஸ் வந்து தெரியணும். ஸோ நம்மளோட பிரெயின்ல வந்துட்டு 86 பில்லியன் நியூரான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த நியூரான்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த 86 பில்லியன் நியூரான்ஸுமே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து பாஸ் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து கையை வந்து மூவ் பண்ணணும்னு நினைச்சா அந்த சிக்னல் வந்து நம்மளோட பிரெயினுக்கு போகி அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு வந்து கையை வந்து மூவ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த 86 பில்லியன் நியூரான்ஸும் ஒண்ணுக்கு ஒன்று எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கையோ ஏதாச்சும் வந்து மூவ் பண்றோம் அப்படின்னா ஸோ அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த சிக்னல் நம்மளோட பிரெயினுக்கு போகும். ஸோ ஒரு பிரெயின்ல ஒரு நியூரான்லேருந்து அந்த சிக்னலுக்கான ஒரு அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகி இன்னொரு நியூரானுக்கு வந்து அப்படியே வந்து பாஸ் ஆகும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து என்ன மூவ்மெண்ட் பண்ணாலும் நம்ம கண்ணில் இருந்து பார்க்குற விஷுவல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பிரெயின்ல வந்து நியூரான்ஸோட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் பிரெயின் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரீசன். ஸோ இப்போ இந்த பிளேஸ்ல வந்துட்டு இந்த neuralink டிவைஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத பத்தி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ யாருக்காச்சும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மூலமா வந்துட்டு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அவங்களால வந்துட்டு இந்த கை அண்ட் கால் வந்துட்டு மூவ் பண்ற எபிலிட்டி வந்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எபிலிட்டியே மிஸ் பண்ணவங்க, அது மட்டும் இல்லாம கண் பார்வை இல்லாதவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு மெயினான ரீசன் நம்மளோட பிரெயின்ல தான் வந்து இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு போயிட்டு இந்த neuralink டிவைஸை வந்து நம்மளோட பிரெயின்ல வந்து கான்ஃபிகர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு திரும்ப இந்த எபிலிட்டிஸை திரும்ப வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பேசிக் ஐடியா ஆஃப் neuralink அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸை நம்ம வந்துட்டு டேரக்டாக நம்மளோட பிரெயினில் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுறதுனால இது வந்துட்டு பிளைண்ட்னஸ் மட்டும் இல்லாமல் அண்ட் நம்மளோட கை கால் இந்த மூவ்மெண்ட் மட்டும் இல்லாமல் வேற மற்ற ப்ராப்ளம்ஸையும் வந்து சால்வ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மெமரி லாஸ், அது போக அடிக்ஷன், சீசர்ஸ், பிரெயின் டேமேஜ், பேரலைசிஸ் இது மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு இந்த டிவைஸ் மூலமாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த டிவைஸ் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் எந்த மாதிரியான ஹெல்த் அசார்ட்ஸ் நமக்கு வருமோ அதை வந்துட்டு டிடெக்ட் கூட பண்ண முடியும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹார்ட் அட்டாக். இப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த neuralinkனா என்ன, அந்த neuralinkல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டிவைஸ்னா என்ன, இந்த டிவைஸ் வந்து எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுது அப்படின்றத பத்தி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸோட சைஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த டிவைஸ் வந்துட்டு நம்மளோட பிரெயின்ல இருக்கிற ஸ்கல்ல வந்துட்டு கான்ஃபிகர் பண்றதுனால அதோட சைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய காயினோட சைஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் இதோட திக்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நம்மளோட ஸ்கல்லோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லிமீட்டர் தான் வந்து இருக்கும். இன்னைக்கு டேட்ல இருக்கிற டிவைஸ்ல என்னென்ன இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1024 சேனல்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு சென்சார்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபோனில் இருக்கிற எல்லா சென்சார்ஸுமே அந்த ஒரு சின்ன சிப்பில் இருக்குது. ஏன்னா நம்மளோட பிரெயினில் வந்துட்டு அதை கான்ஃபிகர் பண்ணுறதுனால எல்லா ரீடிங்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சிப்பில் 1024 சேனல்ஸ் இருக்குது. இதுதான் வந்துட்டு ரீட் அண்ட் ரைட் வந்து பண்ணும் நம்மளோட நியூரான்ஸில். அண்ட் அந்த டிவைஸில் இருந்து நம்ம ஹேரை விட தின்னான வயர்ஸ் வந்து வரும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட பிரெயினில் வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஸோ நம்மளோட பிரெயினில் வந்து இந்த டிவைஸை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு சர்ஜரி வந்து பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ சர்ஜரி பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் பண்ணாமல் இது தனியாக வந்து ரோபோட் தான் வந்து பண்ணும். ஸோ எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட பிரெயினில் இருக்கிற முக்கியமான நியூரான்ஸில் போயிட்டு கனெக்ட் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளோட பிரெயினில் இருக்கிற சிக்னல்ஸை ரீட் பண்ணவும் அண்ட் ரைட் பண்ணவும் வந்து முடியும். ஸோ நம்மளோட ஓன் இன்புட்ஸ் வந்து கொடுக்க முடியும். சின்ஸ் இந்த சர்ஜரி ப்ராசஸ் வந்து ரொம்பவே ப்ரிசைஸ் ஆனது அப்படின்றதுனால இதை வந்துட்டு கண்டிப்பாக ரோபோட்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இப்போ வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ரோபோட்ஸ் வந்து ஃபுல் சர்ஜரி வந்து பண்ணாது. பட் ஆனால் ஃபியூச்சரில் வந்துட்டு கண்டிப்பாக ரோபோட்டே வந்துட்டு கட் பண்ணி உள்ளே வந்து ஆப்ரேட் பண்ணுறதுல இருந்து எல்லாமே வந்துட்டு 100% வந்து ரோபோட் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த சர்ஜரி பண்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப குயிக்கா இந்த சர்ஜரி பத்தி நம்ம வந்து ஒரு அமேசிங் ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சர்ஜரி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 டே மட்டும் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அண்ட் இந்த சர்ஜரியோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது 1 ஹவர் மட்டும்தான் இந்த சர்ஜரியோட ஃபுல் டியூரேஷனுமே. ஸோ எலான் மஸ்க் அவரோட ப்ரெசன்டேஷன் என்ன மென்ஷன் பண்ணார் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து மார்னிங் போனீங்க அப்படின்னா 1 ஹவர் சர்ஜரி டைம் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஈவினிங்கில் நீங்கள் நார்மல் ஆகிட்டு எழுந்து நடந்து நீங்கள் உங்களோட வீட்டுக்கே வந்து போகலாம். ஸோ அது மாதிரி ஷார்ட் டேர்மாக தான் வந்து இருக்கும் இந்த சர்ஜரி ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு பிரெயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி அங்கே இருக்கிற தழும்பை வந்து உங்களோட
உங்களோட ஹேர் வந்துட்டு கவர் பண்ணிடும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுவரை நீங்கள் கேட்ட பாயிண்ட்ஸ்க்கே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரீஸ் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இது வந்து உங்களுக்காக தான். அதில் முதல் விஷயம் வந்துட்டு ஒன்ஸ் இந்த டிவைஸை நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லேட்டர் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு அந்த டிவைஸ் வேணாம்னு நினைக்கிறப்ப நீங்கள் அகைன் போயிட்டு சர்ஜரி பண்ணி அந்த டிவைஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் போயிட்டு அந்த டிவைஸ் இல்லாமல் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டிவைஸ் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஒரு 5 or 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் அகைன் போயிட்டு புது டிவைஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரலாம். இது வரைக்கும் ஒருத்தர் வந்து அவங்களோட பிரெயினை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ லாட் ஆஃப் இயர்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும், லாட் ஆஃப் இயர்ஸ் படிக்கணும், நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பண்ணும். பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு சிம்பிள் சிப் நீங்கள் வந்துட்டு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கிரேசியான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் நடக்க போகுது அப்படின்றதுக்கான விஷயங்கள் இப்போவே வந்து தெரியுது அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் இந்த டிவைஸால் இப்படிலாம் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த டிவைஸ் எப்படி இதை ஆக்சுவலி வந்து பண்ணும் அப்படின்றத பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து எலான் மஸ்கோட ப்ரெசன்டேஷனில் நடந்த ஒரு சின்ன செக்மெண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதாவது ஒரு பிக் வந்துட்டு த்ரெட்மில்ல வந்து வாக் பண்ணுறது. அண்ட் ஏன் வந்துட்டு இந்த டிவைஸை வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ பன்னிக்கும் ஹியூமன்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. அதில் வந்து பிரெயின் சிமிலாரிட்டி. ஸோ நம்மளோட ஸ்கல்லோட திக்னஸும் அதோட ஸ்கல்லோட திக்னஸும் வந்து ரெண்டுமே வந்து சேம். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த டிவைஸை வந்துட்டு பிக்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் வந்துட்டு த்ரெட்மில்ல வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு சைடில் வந்துட்டு நிறைய கிராஃப் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த டிவைஸில் இருந்து கிடைக்கிற ரீடிங். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து விஷுவலியும் வந்து அந்த பிக்கோட கால் கிட்ட வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதோட மசில் மூவ்மெண்ட் அண்ட் பிரெயின் மூவ்மெண்ட்டை வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரியல் டைம்லேயே வந்துட்டு அந்த டிவைஸால் வந்து ரீட் பண்ண முடியுது. அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த ஸ்பைக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ ஒரு பிக் வந்துட்டு ஒரு கால் வந்து மூவ் பண்ணுறப்ப ஒரு கை வந்து மூவ் பண்ணுறப்ப ஸோ எப்படி வந்துட்டு அந்த மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ அதுக்கான ஸ்பைக்ஸ் வந்து நம்மளோட நியூரான்ஸில் வந்து எப்படி இருக்குது. ஸோ இதோட கேல்குலேஷன் தான் வந்துட்டு அந்த டிவைஸ் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கேல்குலேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணி இப்போ யாருக்கெல்லாம் வந்துட்டு கை கால் அந்த ஏரியாஸ் வந்து ஒர்க் பண்ணலையோ அந்த ஸ்பைக் வந்து எப்படி வந்து நியூரான்ஸ்லேருந்து ஃபயர் ஆகும் அப்படின்ற டேட்டா வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளே வந்துட்டு ஆட்டோமேட்டடாக வந்து நம்ம அந்த டேட்டா வந்து கொடுக்க முடியும். ஸோ அது மூலமாக தான் நமக்கு வந்துட்டு கை கால் வந்துட்டு யாருக்காச்சும் ஒர்க் பண்ணல அப்படின்னா ஸோ அகைன் நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஹியூமன் பாடியை நீங்கள் வந்து வயர்டு கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யாருக்காச்சும் ஒரு இன்ஜுரி ஆகிறப்ப அந்த இடத்துல இருக்கிற வயர்ஸ் வந்துட்டு கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் அகைன் அந்த பர்டிகுலர் ஏரியாஸ் மட்டும் நீங்கள் அகைன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு புது வயர் கனெக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அது மூலமாக நம்மளால் வந்துட்டு அகைன் எந்தெந்த எபிலிட்டிஸ் வந்து நமக்கு இல்லையோ எந்தெந்த எபிலிட்டிஸ் நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக நம்ம லாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ திரும்ப வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ் வந்து ரீட் பண்ணுற விஷுவல்ஸ் வந்து நம்ம பார்த்துரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரைட் பண்ணுற விஷுவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெட் லைன் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெட் லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டிவைஸ்ல இருந்து நம்மளோட நியூரான்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குற ஒரு இன்புட். ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த கிரீன் லைட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ். ஸோ இந்த ஒரு டெமோ மூலமாகவே நம்மளால் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. அண்ட் நார்மல் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற இனோவேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓன் பாடியில் இருக்க போகிற இனோவேஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த நியூரலிங்கால இது மட்டும் முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் இந்த நியூரலிங்கை வந்து கேமிங்காக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் இருக்கிற தனி அந்த டிவைஸ் மட்டும் வாங்கி உங்களோட பிரெயினில் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணீங்க அப்படின்னா அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இருக்கிற பிரெயினை நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நீங்களும் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அவங்க கிட்ட இருக்கிற பிரெயினில் இருக்கிற அந்த மெமரிஸ் அந்த டேட்டாஸை நீங்கள் வந்து தனியாக சேவ் கூட பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நான் சொல்கிறது கிடையாது. எலான் மஸ்க் கிட்ட வந்து கேட்ட கொஷின்ஸ்க்கு அவர் ரிப்ளை பண்ண ஆன்சர் இதெல்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்பில் நடந்த எல்லா மூமெண்ட்ஸையும் வந்து ஒரு தனி காப்பியாக நீங்கள் வந்து சேவ் கூட வந்து பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது மாதிரியான நிறைய கிரேசியான விஷயங்கள் அண்ட் மெயினாக நம்மளோட எக்ஸாக்ட் பிரெயினே வந்துட்டு ஒரு ரோபோட்டுக்கும் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த நியூரலிங்க் பற்றி இன்னொரு பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவில் நான் இது மாதிரியான நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், பிடிக்குன்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து ஃபியூச்சரில் வந்து நமக்கு வரப்போகிற விஷயங்கள். ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.